எல்லோரையும் திருப்திப்படுத்த எண்ணுவார்கள். உண்மையையும் திருப்திப்படுத்துவார்கள், அசத்தியத்தையும் திருப்திப்படுத்துவார்கள். ஒரு ஆள்கிட்ட போவான், அந்த ஆள் ஒன்று சொல்வார் அந்த கருத்து, ஆமாங்கம்மா. அந்த ஆள் அதுக்கு மாத்தமான ஒரு கருத்தை சொல்வார், அதையும் ஆமாம்மா. ரெண்டுக்கு ஆமா. என்ன இது ஆமாவா அதாமா? ஏதாவது ஒன்று சொல்லு. ஏதாவது ஒன்று தானே சரியாக இருக்க முடியும், ரெண்டு எப்படி சரியாக இருக்க முடியும்? என்ன காரியம்? போன காரியத்தை அவர்கிட்ட சாதிச்சுக்கணும். அந்த ஆள்கிட்ட வசூலுக்கோ எதுக்கோ போயிருக்கான், ஏதோ உதவிக்கு போயிருக்கான், அவர் பணக்காரராக இருப்பார், அவர் ஏதாவது பேசுவார், எல்லாத்துக்கும் ஆமா 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 சாமி போட்டுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை உன்னால் எதிர்த்து பேச முடியவில்லை, பணக்காரங்கிட்ட எப்படி எதிர்த்து பேசுறது? சும்மாவாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். ஆதரிச்சு எப்படி பேசலாம்? ஆகவே இவர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த எண்ணுபவர்கள். சத்தியத்தை பேசுபவர்கள் சத்தியத்தை மட்டும்தான் திருப்திப்படுத்துவார்கள், அல்லாவை மட்டும்தான் திருப்திப்படுத்துவார்கள். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆங்கிலத்திலே ஒரு கருத்து உண்டு, ஒன் ஹூ ட்ரைஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் சாட்டிஸ்ஃபைஸ் நன். ஒன் ஹூ ட்ரைஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் சாட்டிஸ்ஃபை நன். எல்லோரையும் திருப்திப்படுத்த விரும்புகிறவன் எவரையும் திருப்திப்படுத்த மாட்டான், எவரையும் திருப்திப்படுத்த மாட்டான். ஆக நயவஞ்சகருடைய பண்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள்.